ஆனந்த பூங்காற்றி. பாருங்க அறிவுக்கா, அந்த கிளவி என்ன வேலைலாம் பார்த்து வச்சிருக்கு பாருங்க. ஆமா வரு, நான் கூட அந்த கிளவிய லேசா நினைச்சிட்டேன். ஆனா லேசுப்பட்ட ஆள் இல்ல அது. நம்ம அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ளே நம்மள 3 பேர் கேட்டாங்க பத்தியா, மது பின்னாடி யாரோ பசங்க வந்தாங்களாமேன்னு. ஆமாக்கா, எனக்கு செம்ம ஆத்திரமா வருதுக்கா. அதுக்குள்ள எப்படிக்கா சொல்லியிருக்கோம்? வரு, அங்க இருந்து வரும்போதே அதை பத்த வச்சுட்டே தான் வந்திருக்கோம் அப்படியே. சி, இந்த கிளவி இவ்வளோ மோசமானவளா இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. இது ஏன்க்கா இப்படி இருக்கு? இது பண்ற வேலைக்கு தான் பொண்ணும் விட்டுட்டு போயிடுச்சு, பையனும் விட்டுட்டு தனியா போயிட்டான். இப்ப புருஷனும் பொண்டாட்டியும் தனியா தான் இருக்காங்க. எங்க இருந்து பணம் கேட்டு நம்மள வந்து தொல்லை பண்ணிட போதோன்னு மாசம் மாசம் கரெக்டா பணத்தை மட்டும் அமுச்சு வச்சிடுறாங்க. அவங்க வீட்டிலே இப்படி இருக்கு, தெருவில் சொல்லவா வேணும்? இப்போ என்னக்கா பண்றது? ஃபர்ஸ்ட் போய் அந்த கிழவிக்கிட்ட பேசி பார்ப்போம். இந்த மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு ஒரு வார்னிங் கொடுப்போம். அதையும் அது கேட்கலன்னு வச்சுக்கேன், வேற மாதிரி பண்ணி விட்டுருவோம். வேற மாதிரினா என்னக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாதுடி, அப்பப்ப தோன்றத பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான். அப்புறம் அறிவக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது அம்மா கிட்டலாம் சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு. என்னடி சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா, அடிக்கடி மதுவுக்கு ஃபோன் கால்ஸ் நிறையா வருது. வெறும் ராங் கால்ஸ் தான்க்கா. எடுத்து பேசினா முனியாண்டி அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் பேர் சொல்லி பேச மாட்றானுங்க. இவளும் அதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லைக்கா. என்ன வரு சொல்ற? மது யார்கிட்டயாச்சும் பேசுறாளா என்ன? ஐயோ அறிவக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் யார்கிட்டயும் பேசல. ஆனால் அவள் நம்பருக்கு கால் வந்துட்டே இருக்கு அப்பப்போ. ஒரு வாரத்தில் 3 முறையாச்சும் இந்த மாதிரி ராங் கால்ஸ் வந்ததுக்கா. ஒரு நாள் எனக்கே கோவம் வந்துருச்சு. நல்லா பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டேன். ஒரு 2-3 நாள் கால் வராமல் இருந்தது, மறுபடியும் கால் வருது. அவளும் பேசுகிறா, நானும் பேசுகிறேன். அவளுக்கும் தெரியலக்கா யாருன்னே. இது என்ன புது கதையா இருக்கு? சரி, அந்த நம்பரை என்கிட்ட கொடு. ஒரு நம்பர்லேருந்து வந்தால் தான் நாங்களே கண்டுபிடிச்சிருப்போமே. வேற நம்பர்ல இருந்து வருதுக்கா. அப்போ வேற யாரும் நினைச்சிட்டு மதுவை கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடு, அது அப்புறமா பாத்துக்கலாம். அக்கா, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். நீ சொல்லி தான் தெரியணும்னு இல்லை வரு. உங்க அம்மா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா நினைச்சு கவலைப்படுறாங்க. நான் எப்படி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவேன்? ஒரு வயசு பொண்ணுக்கு வர ப்ராப்ளம் தான் இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு புரியாது, சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. சரி விடு, அது அப்புறமா பாத்துக்கலாம். நீ வா, அந்த கிழவிக்கிட்ட போய் பேசிட்டு வரலாம். ஆனால் அறிவக்கா, தேவையில்லாமல் ஏதாவது பேசிச்சு அப்புறம் நான் அந்த இடத்துல அதை போட்டு தள்ளுவேன் சொல்லிட்டேன். சரி வாடி, பாத்துக்கலாம். ஏங்க, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இருமா, ஒரு அரை ஊரு கழிச்சு வந்து சாப்பிடுறேன். ஒரு மாதிரியா இருக்கு உடம்பு. என்னங்க ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக டயர்டாக இருக்கு, அவ்வளோதான். ஏங்க, நான் வேணா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இப்போ ஜூஸை குடிச்சா அப்புறம் சாப்பாடு சாப்பிட முடியாது. வேணாம். சரிங்க, அப்போ நீங்கள் வேணா கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் ஒரு 1/2 hour கழிச்சு எழுப்புறேன். உள்ளே வரலாமா? ராஜி, வா வந்து உட்கார் வா. இருக்கட்டும் அண்ணி, பரவாயில்ல. ராஜி, எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேண்ணே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. எங்க பொண்ணு காணோம்? இதோ வரேண்ணே. ஹாய் அத்தை. மோனி, நல்லா இருக்கியாடா செல்லம்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்டா. ஹாய் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் மாமா. ஆமாம்மா மோனிஷா, படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் ஓவர் மாமா, காலேஜ் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து என்ன, கல்யாணம் தான்? அதெல்லாம் இல்லை மாமா, கொஞ்ச நாள் போட்டோம், ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்லா பேச கத்துட்டு இருக்க. சரிம்மா, அவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடுங்க போங்க. அண்ணா, நீயும் வாண்ணே, ஒண்ணா சாப்பிடலாம். சரிம்மா, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். சரிண்ணே. மாமா, சந்தோஷ் மாமா வரலையா? இல்லம்மா, அவன் இன்னும் வரல, இனிமே தான் வருவான். அப்படியா மாமா? ஆனா அவருக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குமே. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சான். அடுத்த மாசம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னா, அதை முடிச்சிட்டு வந்துருவான். கார்த்திக் இருக்காமா, போய் பாரு போ. ஆமா, அந்த சுடுமூஞ்ச யாரு பாப்பா? என்ன மோனிஷா? ஒன்றும் இல்லை மாமா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா போய் கார்த்திக் மாமாவை பார்க்குறேன். சரிம்மா. அத்தை, நான் போயிட்டு 10 minutesல வந்துடுவேன். எனக்கு டிஃபன் எடுத்து வைங்க, ஓகேவா? சரிடா செல்லம், நீ போயிட்டு வா, நான் டிஃபன் ரெடியாக எடுத்து வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ அத்தை. இன்னும் அப்படியே இருக்கா. ஏங்க, இப்பயாச்சும் சாப்பிட வருவீங்களா? வரேம்மா, அதான் எல்லாம் ஒன்னா சாப்பிடலான்னு சொல்லிட்டுமே. போய் டிஃபன்லாம் எடுத்து வை, வரேன்.
சரிங்க. அக்கா கிளவி உள்ளதா இருக்கு போல, சவுண்ட் கேக்குது, வாங்கக்கா போலாம். சரி வா போலாம். வரு ஒரு நிமிஷம். என்ன அறிவக்கா, சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் ஏடா கூடமா தான் பேசும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. போக போக ஓவரா பேசிச்சுன்னா நானே அதுக்கு கச்சேரி வச்சுக்கிறேன். சரியா? சரிக்கா, என் அக்கா விஷயம், அதனால தான் நான் பொறுத்து போறேன். வாங்க பேசலாம். ஹலோ. ஹலோ, யாரு? ஹலோ பார்வதி அம்மா, நான் தான் ருக்மணி பேசுறேன். ருக்மணியா? யாரு ஞாபகம் இல்லையம்மா? அம்மா, நான் உங்க பொண்ணு மகா இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கிட்டே இருக்கேன். அறிவக்கா. என்ன வரு, என்னாச்சு? அக்கா, அந்த கிழவி எங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்குக்கா. என்னது, உங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா? ஆமாக்கா, எங்க பாட்டி கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கு. வரு, வேற யார்கிட்டனா பேசிட்டு இருக்கோம். அக்கா, உங்களுக்கு கேக்குதா இல்லையாக்கா? பார்வதி பேசுறீங்களா? நான் ருக்மணி பேசுறேன். உங்க பொண்ணு மகா வீட்டாண்ட இருந்து சொல்லுதுக்கா. என்ன வரு இது, தெருவெல்லாம் டமாரா அடிச்சதுன்னு பார்த்தா உங்க பாட்டி வரைக்கும் சொல்லின்னு போகுது. ஆமாக்கா, இந்த கிழவி இப்படிலாம் பண்ணும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ என்னக்கா பண்றது? ஃபர்ஸ்ட் உள்ள போய் அது என்ன பேசுதுன்னு அதுக்கு தெரியாம ஒட்டி கேட்போம். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அது என்ன பேசுதுன்னு தெரியணும்ல நம்மளுக்கு. ஆமாக்கா, கிழவி அந்த கிழவி கிட்ட ஏதாவது சொல்லி வச்சிட போகுது. அது சும்மாவே ஓவரா பேசும். சரி வாடி உள்ள போலாம். வாங்கக்கா. நீங்க ஒரு முறை மொகா வீட்டுக்கு வந்தப்ப பன்னீர் எப்படி வீட்டிலே செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தனேமோ, ஞாபகம் இருக்காமா இப்ப? சொல்லுமா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லாகிறம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்கம்மா. அப்புறமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா சொல்லுமா. அம்மா, உங்க பேத்தி இருக்கால பெரியவ மது. ஆமாம். அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேம்மா, 2 ஆம்பளை பசங்க கூட வழியெல்லாம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அட கூறுகிட்ட கிளவி உன்ன. வரு, அவசரப்படாத, பொறுமையா இரு. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? எனக்கு கையும் வரல காலும் வரலையே. நான் உண்மையதாம்மா சொல்றேன். நான் ஏமா உங்க பேத்தி பத்தி சும்மா பொய் சொல்ல போறேன்? மொகா எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. அதனால நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஆனால் நேற்று நடந்த விஷயம் என்னால் மறக்கவே முடியல. அந்த பிள்ளை 2 பசங்க கூட பேசிக்கிட்டு வருது. நான் கூப்பிட்டு கண்டிச்சதுக்கு அந்த பிள்ளை என்னை எதிர்த்து பேசுதுமா. யாருமா? மதுவா? ஆமாம்மா, உங்கள் பேத்தி தான். ஏம்மா, என் சின்ன பேத்தினா கூட படப்படன்னு பேசும், பெருசு அப்படிலாம் பேசாதேம்மா. அப்போ நான் என்னம்மா பொய்யாம்மா சொல்கிறேன்? ஆமாம் கிழவி, நீ வாயை திறந்தாலே பொய் தான். அது மட்டும் இல்லைம்மா, உங்கள் பேத்தி என்னை ஆள் வச்சுலாம் அடிக்கிறா தெரியுமா? என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒருத்தி வந்திருக்காமா, அறிவுன்னு ஒரு அறிவில்லாதவ. அடி கிளவி, நானா அறிவில்லாதவ? உனக்கு இரு. அந்த அறிவுன்ற பொண்ணு கூட சேர்ந்துதாம்மா உங்கள் பேத்தி இவ்வளோ கெட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடிலாம் மது நல்ல பொண்ணாக தான் இருந்தா. இவ என்னைக்கு இங்கே கொடுத்தன வந்தாலும் அன்னைக்கே கெட்டா அவ. அதுவும் அவள் ஒன்றும் நல்லவெல்லாம் இல்லைம்மா. வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவ. ஓடி வந்தா கூட நல்லபடியா கல்யாணம் பண்ணி குடும்பம் தானே நடத்துறேன். உன்ன மாதிரி வீடு வீடா போய் குடும்பமா கலகம் வச்சுன்னு குடும்பத்தை பிரிச்சுனா இருக்கேன். கேளவி, இது வரைக்கும் உன்னை பாவம் பார்த்து விட்டு வச்சிருந்தேன். ஃபோன் பேசி முடிடி, உனக்கு இருக்குது. என்னம்மா நீ என்னவோ சொல்கிற, எனக்கு பயமாகுதேம்மா. இந்த விஷயம்லாம் என் பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதாம்மா? எல்லாம் தெரியுமா. நான் போய் வீட்டில் சொல்லிட்டே வந்தேன். ஆனால் உங்கள் பொண்ணு என்ன நம்ப மாட்றாம்மா. உங்கள் பொண்ணை சொல்லி தப்பில்லை, நீங்கள் ரொம்ப நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க. ரொம்ப நல்ல பொண்ணுமா. பிள்ளைங்க மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காளா, அதனால தான் அப்படிலாம் பேசுகிறா. உங்கள் பொண்ணு நான் சொன்னதுக்கு நம்பாமல் என்னை திட்டாமா. ஆனால் உங்கள் பொண்ணு மேலே எனக்கு ஒன்றும் கோபம்லாம் கிடையாது. சின்ன வருத்தம் தான். அந்த பொண்ணு கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் போய் சொன்னேன். இவ ஏற்றுக்க மாட்டாளே, அதான் சின்ன வருத்தம். இப்போ என்னம்மா பண்ணுறது? எனக்கு ஒன்றும் புரியலையேம்மா. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல இங்கே கிளம்பி வாங்க, வந்து ஒரு 2 நாள் இருங்க. அப்போ தான் இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. பிள்ளைங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போங்கம்மா. நல்லபடியாக வாழணும், நல்லபடியாக இருக்கணும்.
ஒழுக்கமாக இருந்தால் தான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கம்மா. அதோடு சேர்த்து இங்கே அறிவுன்னு ஒரு இருக்காளே, அவ கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க. அவ கூட சேர்ந்து தான் இந்த தெருவில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் கெட்டு போயிட்டுருக்கு. போன வாரம் கூட பாருங்க, இந்த தெருவிலே லாஸ்ட் வீட்டில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யாரையோ கூட்டிட்டு ஓடி போயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த அறிவு தாம்மா. 1 மாசமா அந்த பொண்ணு யார்கிட்டயும் பேசல, இந்த அறிவு கூட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, ஒரே மாசத்துல இப்படி இழுத்துக்கின்னு ஓட வச்சுட்டா. ஐயோ, அப்படியா? ஆமாம்மா, அவ சரியான வேணக்காரியம்மா அவ. அறிவக்கா, உங்க கூட பேசி அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. ஏண்டி அந்த கிளவி தான் அபாண்டமா என் மேலே பழி போடுதுன்னா நீயுமா? அந்த பொண்ணு மூஞ்ச கூட நான் பார்த்தது இல்லடி. ஓ மை காட், சாரி சிஸ்டர். சரிம்மா, நீ சொல்கிறதுலாம் எனக்கு நல்லா புரியுது. வரேன், நான் நாளைக்கே கிளம்பி அங்கே வரேன். நாளைக்கே வரீங்களா? ரொம்ப சந்தோஷம்மா. ஆனால் ஒரு விஷயம், நான் மட்டும் கால் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன்னு உங்கள் பொண்ணுக்கிட்டேயும் உங்கள் பேத்திங்கக்கிட்டேயும் சொல்லிடாதீங்கம்மா. ஆ சரிம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொன்னதா நீ யார்கிட்டயும் சொல்லிக்காதம்மா. அப்புறம் என் பேத்தி பற்றின விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம்மா. ஐயோ, என்னமோ இப்படி நினச்சிட்டீங்க. உங்கள் பேத்தி இப்படிலாம் பண்ணதை பற்றி நான் வாயே திறக்கல. அவ எனக்கும் பொண்ணு மாதிரி தான்மா. நான் அவளை அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அவள் தான் என்னை அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. சரிம்மா, நாளைக்கு நான் அங்கே வரேன், வந்து பேசிக்கலாம். வச்சிட்டா? சரிங்கம்மா, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்துடுங்கம்மா. சரிம்மா. எப்பா, ஒரு வழியாக அந்த பொண்ணை பற்றி அவங்க பாட்டிக்கு தெரிய பற்றியாச்சு. என்னை எப்படிலாம் பேசி அசிங்கப்படுத்திட்டாளுங்க. இனிமே தெரியும் இந்த ருக்மணி யாருன்னு. ஐயோ அறிவக்கா, நான் கூட இதை லேசுப்பட்டதுன்னு நினச்சேன். இது டேஞ்சரஸ் கிளவிக்கா. இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம. பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் எங்கள் பாட்டிக்கிட்ட எப்படி வத்தி வச்சிருச்சு. அது மட்டுமா வரும்? என்னை பற்றி என்னென்ன பேசிச்சு பார்த்தியா? அந்த லாஸ்ட் வீட்டில் இருக்க பொண்ணு என்னால் தான் ஓடி போச்சான். அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னு நான் பார்த்தது கூட இல்லை. போன வாரம் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொன்னப்போ தான் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னே எனக்கு தெரியும். இந்த கிளவி பாரு, உங்கள் பாட்டிக்கிட்ட என் பேரை டேமேஜ் பண்ணிடுச்சு. உங்கள் பாட்டி என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? அக்கா, அந்த கிளவி எதுனா நினச்சிட்டு போகுது. ஐயோ, அது இங்கே வந்துருச்சுன்னா பிரச்சனையாயிடுமேக்கா. எங்கள் அம்மா சும்மா நோண்டிகிட்டே இருக்கும். எங்களை வெளியில் கூட போகக்கூடாதுக்கா. அப்படியாடி? ஆமாங்க்கா. பொம்பளை பிள்ளைங்க சத்தமாக சிரிக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க கால் நீட்டி உட்காரக்கூடாது, என்னென்னவோ சொல்லுங்கக்கா. வேலை செய், காலையில் எழுந்திரி, இதை பண்ணு அதை பண்ணுன்னு. அவங்க ஜென்ரேஷனில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதை அப்படியே எங்களை செய்ய சொல்லுங்கக்கா. வேலை செய்கிறதுலாம் கஷ்டம் இல்லை, வேலை செய்ய சொல்கிறது நல்லதுக்கு தான். ஆனால் இது ஓவராக பேசும். இந்த விஷயம் வேறு தெரிஞ்சிருச்சா, இன்னும் அவ்வளோதான். சும்மாவே மதுவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், எதுக்கு காலேஜ்லாம் படிக்க வைக்கிற, 12வது முடிச்சிட்டால, போதும் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்க்கா. இது இனிமேல் என்ன பண்ண போதோ எனக்கு தெரியல. கிளவி எப்படி போட்டு கொடுத்துச்சு பாருக்கா. இது எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே அதை அப்படி மாடியிலேருந்து தள்ளி விட்டுலாமான்னு இருக்குதுக்கா. என்னக்கா, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் சும்மா நின்றுட்டு இருக்கீங்க. ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். எங்கள் பாட்டி வந்தால் என்னக்கா பண்ணுறது? அந்த பாட்டி வந்தால் என்ன பண்ணலான்றத அப்புறம் யோசிக்கலாண்டி. முதல்ல இந்த பார்ட்டி என்ன பண்ணுறதுன்னு யோசி. டேஞ்சரஸ் கிளவி இது. இதுக்கு மேலே இங்கே இருந்ததுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். இது 3 மாதம் நடக்கவே முடியாத அளவுக்கு பண்ணணும். என்னக்கா பண்ணலாம்? இனிமேல் இது எங்கள் வீட்டுக்கே வரக்கூடாது. அப்படி பண்ணுங்க. இல்லைன்னா நாளைக்கு எங்கள் பாட்டி வந்தாங்கன்னா இது வீட்டில் வந்து உட்காந்துருவோம்க்கா. உங்கள் பாட்டி வந்து எத்தனை நாள் இருப்பாங்க? எனக்கு தெரியலக்கா. ஆனால் 1 வாரத்துக்கு மேலெலாம் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க. மேக்ஸிமம் 1 வாரம் தான் இருப்பாங்க, அவ்வளோதானே? ஆமாங்க்கா, 1 வாரம் இருக்கிறதே அதிகம் தான். அவ்வளோதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஊர் செட் ஆகாதான், அவங்களே சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் இப்போ எதுக்கு கேட்குறீங்க? காரணத்தோடு தாண்டி. ஓகே, 1 வாரத்துக்கு இந்த ருக்கு கிளவி இங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன். அக்கா, என்னக்கா பண்ண போறீங்க சொல்லுங்க. இந்த அறிவு எப்பவுமே சொல்ல மாட்டா, செஞ்சு காட்டுறேன் வா. அறிவக்கா, நம்ம எதுக்குக்கா இங்கே வந்திருக்கோம்? இது கடிச்சா கரெக்டாக இருக்குமா? இல்லை வேணாம். அக்கா, நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, சொல்லுங்கக்கா. இதுதான் கரெக்டாக இருக்கும். அறிவக்கா சொல்லுங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன். நீங்கள் இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறீங்க, என்ன விஷயம்க்கா? உனக்கு சொன்னா புரியாதுடி, வெயிட் பண்ணு, நடக்கும்போது நீயே தெரிஞ்சுப்ப. போங்கக்கா, நீங்கள் அந்த கிழவிக்கு ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எலுமிச்சை பழத்துக்கெல்லாம் சென்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க. என்னது எலுமிச்சை பழத்துக்கு சென்ட் அடிக்கிறேனா? அடியே, இது சென்ட் இல்லடி. பின்ன வேற என்ன, தண்ணியா? ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. எனக்கு நிஜமா ஒன்றுமே புரியலக்கா. இங்கே எதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கீங்க நீங்கள்? வரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? எங்கள் பாட்டி நாளைக்கு வந்துடுவாங்க, அதுக்குள்ளே இந்த கிழவிக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னேன்.
ஆனா நீங்க இந்த தோட்டத்துக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கீங்களே, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் வரு. அக்கா என்னக்கா சொல்றீங்க? சத்தியமா புரியலக்கா. வரு, இந்த கிளவி இருக்கு பாரு, இது வாரம் வாரம் இந்த தோட்டத்துக்கு வர்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? வாரம் வாரம் வருமா? ஆமா வரு, இந்த தோட்டத்தோட ஓனர் இருக்கார்ல, அந்த மாயாண்டி தாத்தா, ஆமா. அவரு வாரம் வாரம் சனி ஞாயிறு அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாரு. 2 நாள் அங்க தங்கி இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில தான் இங்க வருவாரு. இந்த 2 நாளும் தோட்டத்துல வேலை செய்யறவங்க தான் வந்து இங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் சனிக்கிழமை மதியம் இந்த டைம்ல யாருமே தோட்டத்துல இருக்க மாட்டாங்க. இது அந்த கிழவிக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்ணும், வாரம் வாரம் சனிக்கிழமை ஆச்சுன்னா இங்க வந்து எலுமிச்சை பழத்தை திருடிட்டு போவோம். என்னக்கா சொல்றீங்க? உண்மையாதாண்டி சொல்றேன். ஆனா எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுதேக்கா. ஏம்மா, எனக்கு கோடி கணக்கில் அதுக்கு சொத்து இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வாரம் வாரம் சனிக்கிழமை ஆனால் இந்த டைமில் அது இங்கே வந்து எலுமிச்சை பழம் திருடுறத நான் பார்த்துருக்கேன். கிளவி, வெளியில நான் பணக்காரி கோடீஸ்வரின்னு பீத்திட்டு தெரியுது, இங்கே எலுமிச்சை பழம் திருடுதா? ஆமா அறிவக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வரு, எங்கள் வீட்டு மாடியில இருந்து பார்த்தா இந்த தோட்டத்துக்குள்ளே யார் யார் வராங்க போகிறாங்கன்னு நல்லா தெரியும். அட ஆமா. இப்போ தெரியுதா? இப்படிதான் வார வாரம் இந்த கிழவி எலுமிச்சை பழம் திருடிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். ஏன் அறிவக்கா, இது அப்பயே அந்த ஓனர் கிட்ட சொல்லியிருந்தா அவரே இந்த கிளவியை கவனிச்சிருப்பார்ல. நான் சொல்லலாம் தான் நினைப்பேன். சரி, இதை கையும் களவுமா பிடிக்கணும்னு நான் வெயிட் பண்ணேன். ஆனால் இதை வச்சு நம்மளுக்கு இப்படி ஒரு சான்ஸ் அமையும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலடி. சரிக்கா, இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம் இரு, வரேன். அக்கா என்ன பண்ணீங்க? இந்த பழத்துல மட்டும் லைட்டா மயக்கம் இருந்துருச்சு, அவ்வளவுதான். என்னக்கா சொல்றீங்க? மயக்க மருந்து அடிச்சிங்களா? ஏங்கா? வரு, ப்ளீஸ் என்கிட்ட சும்மா சும்மா கேள்வி கேட்காதடி. நடக்கும் போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. அக்கா இல்லக்கா, இதை வேற யாராச்சும் ஸ்மெல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னக்கா பண்றது? நான் எல்லா பழத்துக்கெல்லாம் மயக்க மருந்து அடிக்க போறது இல்ல, இந்த ஒரு பழத்துக்கு மட்டும்தான். அந்த கிழவிக்கு இந்த ஹைட்டு தான் எட்டும். நீ வேணா பாரு, கண்டிப்பா அந்த கிழவி வந்து இந்த பழத்தை தான் பறிக்கும். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா இங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமா புரியல இன்ன வரைக்கும். போக போக புரியும். அக்கா அந்த கிளவி வருதுக்கா. சரி சரி, நம்ம அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கலாம் வா. அப்பா, வழக்கம் போல தோட்டத்துல யாருமே இல்லை, நாம வந்த வேலையை பார்க்க வேண்டியதான். ஐயோ, இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் பார்க்கும்போது மொத்தமா திருடி எடுத்துன்னு போய் வீட்டில் போட்டு வைக்கலான்னு தோணுதே. என்ன பண்றது, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். நம்மளுக்கு இப்படி ஒரு தோட்டம் இல்லை. ஆனா இனிமே இந்த தோட்டம் எனக்கும் சொந்தம். வழக்கம் போல இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் நான் திருடிட்டு போறேன். திருட்டு கிளவி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செல்லங்களா, உங்க எல்லாரையும் நான் திருடி எடுத்துன்னு போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எட்டுற உன்னதான் திருட போறேன். வாடி கிளவி, மாட்டினியா? என்ன மனோப்பா, உன்னதான் நான் ஃபர்ஸ்ட் திருட போறேன். என்ன லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு? என்ன இது, தலையெல்லாம் சுத்துது? கடவுளே, என்னாச்சு எனக்கு? தலையெல்லாம் சுத்துதே, மயக்கமா வருதே. ஐயோ, ரொம்ப முடியலையே, என்னாச்சு எனக்கு? அக்கா, கிளவி மயக்கம் போட்டு விழுந்துச்சுக்கா. இதை நம்ப கூடாது, வா கிட்ட போய் செக் பண்ணிக்கோ. பிளான் சக்சஸ் டாப்பா. கிளவி நீ செத்தடி. வரும், இந்த கிளவிய காலை பிடிச்சி தூக்கிட்டு வா. சரிக்கா. எப்பா, கிளவி என்ன கணக்குதுடாப்பா. வரும், அப்படி தூக்கிட்டு போமா அந்த பக்கம். சரிக்கா.